அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய் வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்துனோ மாருதி பிரச்சோத்யாத். ஓம் சுதர்சனாய் வித்மகே மகாஜ்வாலாய தீமகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத். ஓம் கருடாழ்வார் நமோஸ்துதே ஓம் கருடாழ்வார் நமோஸ்துதே ஓம் கருடாழ்வார் நமோஸ்துதே. யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஏப்ரல் 29 முதல் மே 5ஆம் தேதிக்கு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே. விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி, செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது இந்த விருச்சிக ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த விருச்சிக ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் 5ல் இருப்பது சிறப்பு தான் என்றாலும் கூட உங்களுக்கு ராகுவின் பிடியில் இருப்பது சிறப்பல்ல. அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரச்சனைகள் இருக்கும், இடர்பாடுகள் இருக்கும். பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், பிள்ளைகளுக்கு படிக்கிற இடத்துல ஏதாவது இடர்பாடுகள் வரலாம். இப்படி 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ராகுவோடு இருக்கிறதால சொத்து பத்தில் ஏதாவது ஒரு லிட்டிகேஷன் பிரச்சனைகள் வரக்கூடிய, அது பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லணும். கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருங்க. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. குரு 7ஆம் இடத்துக்கு வந்து விட்டார். அப்போ இந்த விருச்சிக ராசிக்கு இனி அமோகமான காலம். சரி, இனி அமோகம் இந்த வாரம் எப்படியா இருக்கும் அப்படின்னா, இந்த வாரமே உங்களுக்கு குரு 5 நாள் அதிகபட்சமாக, 2 நாள் தான் இங்கே இதில் இருக்கார் மேஷத்தில். அப்போ 5 நாள் அதிகபட்சமாக ரிஷபத்துக்கு வந்துடுறார். அப்போது 5 நாள் அங்கேருந்து பார்க்குறாருன்னா அதிகபட்சமாக ராசியை குரு பார்ப்பது மிக மிக சிறப்பு. ராசிநாதன் எங்கே இருக்கார் அப்படின்னா 5ல் இருக்கார். ராசியை குரு பார்க்குறார். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். இது நாள் வரைக்கும் இப்போவும் சனி பார்த்துக்கிட்டு இருந்தார் ராசியை. சனி பார்க்க பிரச்சனை, டென்ஷனாக இருந்தீங்க, மந்திரிச்சு விட்ட மாதிரி இருந்தீங்க, பரபரப்பாக இருந்தீங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் பார்வையாக ராசியை பார்த்தார். இப்போவும் பார்த்துட்ருக்காரு. ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை, ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லணும். உங்களை பொறுத்தவரையிலையும் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கை பெறக்கூடிய காலகட்டம். 2ஆம் இடத்து அதிபதி 7க்கு போயிருக்கிறார். நல்ல அருமையான இடம். இப்போ பொருளாதார ரீதியாக நீங்கள் நல்ல சம்பாத்தியத்தை பண்ணணும். 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சூப்பர். 3ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். அப்போ 11ஆம் இடத்தை பார்க்குறாருன்னு சொன்னால், அப்போ தொழில் நல்லா இருந்தால், வருமானம் ரொம்ப சூப்பராக இருந்தால் தானேங்க 11ஆம் இடத்தை குரு பார்க்க முடியும். பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு சுபீட்சத்தை பெறப்போகிறீர்கள் இந்த குரு பயிற்சி வந்ததுக்கப்புறம். பார்த்தீங்கன்னா இந்த வாரமே நீங்கள் அதனுடைய சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியும். பொருளாதார வரவு விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இருக்கும். வரவுன்னா சாதாரண வரவு இல்லை, அதிகப்படியான எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பு வருமானம். ஏன்னா 11ஆம் இடம். மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் இது நாள் வரைக்கும் பிரச்சனைகள் இருந்தது, அதெல்லாம் அதை சரியாகக்கூடிய ஒரு நிலை. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல தகவல் வரும். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். நீங்கள் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சி சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும். இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது.
BPO, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப் போகிறது. நல்ல ஒரு முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 4ஆம் இடத்துல சனி, சனி பகவான் அவருடைய வேலையை அவர் பார்ப்பார். அர்த்தாஷ்டம சனி. எங்கே போனாலும் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, இல்லை உடம்பு முடியாமல் போயிடும். அதுலேயும் குறிப்பாக 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கை கால் வலி, முட்டி வலி, முதுகு வலி, எல்லா வலியும் வரும். அப்போது நீங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். மற்றபடி தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம். படிக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் அதிக எஃபோர்ட் போடணும். வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு வண்டி வாகனங்கள் ரிப்பேர் ஆகும், மன உளைச்சல் ஏற்படும், எச்சரிக்கை தேவை. மற்றபடி திருமண வயதில் இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் தொழிலில் கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் அபிவிருத்தி ஆகும். உத்தியோகத்தில் இருக்கிறீங்களா, அரசு உத்தியோகமாக, தனியார் துறையாக, எதுவாக இருந்த போதிலும் உங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், ட்ரான்ஸ்ஃபர், உங்களுடைய சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடம் என்பது அற்புதமான ஒரு ஸ்தானம், சூப்பரான இடம். நினைத்ததை சாதிக்க முடியும், அதுதான் அங்கே இருக்கிற விஷயம். ரொம்ப அற்புதமான காலகட்டங்க இந்த விருச்சிக ராசிக்கு. பார்த்திங்கன்னா இனி உங்களுக்கு உயர்வான காலம். உங்கள் காட்டில் மழை அப்படின்னு சொல்லலாம். தொழில் ரீதியாக ஜெயிக்க போகிறீங்க. உத்தியோக ரீதியாக நல்லது நடக்க போகிறது. இளைய சகோதரிகள் கிட்ட நீங்கள் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்தது, இனி அதெல்லாம் இல்லை, சிறப்பாக இருக்க போகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை, அதாவது நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரலையும் ராகு பகவான் 5லிருந்து சில பிரச்சனைகளை தருவதால் பூர்வீகத்தில் பிரச்சனை, பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரலாம். இருந்தாலும் நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக போங்க, நல்லதே நடக்கும். துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனின்னு பயந்துட்டு இருக்காதீங்க. இந்த குரு உங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதால் இனி சாதிக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. இந்த விருச்சிக ராசிக்கு இனி வரும் காலம் விருப்பமான உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய காலம்.